வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் படைக்காட்சி படலத்தின் முதல் பாகம். ராவணனுடைய கட்டளைப்படியே அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர்கள் இந்திரஜித்தின் உடலை எண்ணெய் தோணியில் இட்டார்கள். அப்போது தூதுவர்கள் ராவனை நெருங்கி வணங்கிவிட்டு, ஆங்காங்கிருந்து நமது சேனைகள் வந்திருக்கின்றன, அவைகள் தங்குவதற்கு இலங்கையிலே இடம் போதவில்லை, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சேனைகள் வந்து விட்டதை கேட்ட ராவணன் மகிழ்ச்சியடைந்தான். பின்பு அவர்களை பார்த்து, வந்த சேனைகள் யாவும் எங்கே இருக்கின்றன என்றான். ஐயனே, சேனைகள் எங்கிருக்கின்றன என்று கூற முடியுமோ? ஊழிக்காலத்தில் பொங்கி எழுகின்ற 7 கடல்களையும் போல வந்துள்ள சேனைகள் எங்கும் பரவி இருக்கின்றன என்று உடனே தூதுவர்கள் ராவணனுக்கு தெரிவித்தார்கள். ராவணனுக்கு துணையாக வந்த சேனைகளின் அளவை அளவிட்டு சொல்ல முடியாது. அந்த சேனைகள் தம் மேலும் பரவக்கூடும் என்று எண்ணி வியந்த நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் இடம் விட்டு பெயர்ந்து அப்பால் சென்றன. இலங்காபுரிக்கு வந்து சேர்ந்த அச்சேனைகளை ராவணன் காண விரும்பினான். உடனே அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். பரம்பொருளின் உருவத்தை நல்லாசிரியன் சீடனுக்கு காட்டி விளக்கி கூறுவது போல தூதுவர்கள் அவனுக்கு படைகளை காட்டி அவற்றின் தன்மையை முழுவதும் விளக்கி கூறினார்கள். ஒரு சேனையை சுட்டிக்காட்டி ராவணனிடம் தூதுவர்கள், இதோ இந்த சேனையில் இருப்பவர்கள் சாவகத்தீவில் வாழ்பவர்கள், தான் அவர்கள் முயன்று செய்த யாகத்திலே பிறந்து வந்தவர்கள், தேவர்களையெல்லாம் மோகத்தில் புகுத்தி கொன்றவர்கள், மாயைகள் செய்வதில் முதன்மை பெற்றவர்கள், மேகத்தை தொடுகின்ற உடம்பை கொண்டவர்கள் என்று விளக்கினார்கள். மற்றொரு சேனையை காட்டி, இதில் உள்ளவர்கள் சூசை தீவில் வசிப்பவர்கள், யமனுக்கு பழிப்பையும் பிரம்மனுக்கு வலிமையையும் வளர்ப்பவர்கள், வெற்றியையே உடலாக கொண்டு நிற்பவர்கள், சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் இவர்களால் தான் புகழையும் செல்வத்தையும் நாட்டையும் இப்போது இழந்து நிற்கின்றார்கள் என்றார்கள். வேறொரு சேனையை காட்டி, இதில் உள்ளவர்கள் சான்மலை தீவில் குடியிருப்பவர்கள், தேவேந்திரனின் அமராவதி பட்டணம் அழியும்படி முன்பு போரிட்டவர்கள், சிவபெருமானுடைய வரத்தால் சிறப்பு பெற்றவர்கள், காட்டில் காற்றோடு கூடிய தீ போல கோபத்தை கொண்டவர்கள் என்றார்கள். இன்னொரு சேனையை காட்டி, இதில் உள்ளவர்கள் கிரௌஞ்சத்தீவில் உறைபவர்கள், தேவர்கள் என்றைக்கும் இருந்து வாழ்கின்ற வடமேறு மலையை கடலிலே கொண்டு போய் போடத் தொடங்குகையில் அவர்களின் வேண்டுதலுக்கு நீங்கி அவ்வாறு செய்யாமல் விட்டவர்கள் என்றார்கள். அருகில் சென்ற ஒரு சேனையை காட்டி, இதில் உள்ளவர்கள் பவளமலையில் வாழ்பவர்கள், சுக்ராச்சாரியன் காம பரவசனாகி அரக்கக்கன்னிகை கூட அவளிடம் இருந்து தோன்றியவர்கள், 10 கோடி தொகையானவர்கள், பார்க்கடலை வறண்டுவிடும் என்று செய்வதில் வல்லவர்கள் என்றார்கள். தூரத்தில் சென்ற ஒரு சேனையை காட்டி, இறைவனே, இந்த சேனையில் இருக்கின்ற அரக்கர்கள் கண்டமாதனம் என்னும் தென்றல் தவழப் பெற்ற சிறந்த மலையிலே வசிப்பவர்கள், மேனி நிறத்தில் இருளையும் ஆழகாலத்தையும் ஒத்து பிறந்தவர்கள், இவர்களுடைய எண்ணிக்கையை நாம் அறியவில்லை என்றார்கள். மற்றொரு சேனையை காட்டி, கடலின் நடுவிலே உள்ள தீவிலே இருக்கின்ற பொதிகை மா மலையிலே தோன்றி வாழ்பவர்களே இந்த சேனையில் இருப்பவர்கள், இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும், அதனால் பிரம்மதேவன் இவர்களை அங்கு வசிக்கச் சொல்ல இவர்களும் அதன்படியே வசிக்கின்றார்கள் என்றார். வேறொரு சேனையை காட்டி, புகழோ, இவர்கள் செம்மட்டியை கையில் கொண்டவர்கள், முத்தலை வேலை வைத்திருப்பவர்கள், முசுண்டியையும் சக்கரத்தையும் உடையவர்கள், வில்லேந்தியவர்கள், இவர்கள் பெரும் தலைவர்கள், 7 கடல்களுக்கும் தலைவர்கள், புஷ்கரத்தீவில் குடியிருப்பவர்கள் என்றார்கள். இன்னொரு சேனையை காட்டி, இவர்கள் இரளி என்னும் பெரிய தீவில் வசிப்பவர்கள், முன்பு தமது தாயின் கட்டளைக்கு இணங்கி யமனை வலிமை கெடச் செய்து சக்கரவாள மலையிலே சிறை வைத்தார்கள், பின்பு பிரம்மதேவன் வேண்டிக் கொண்டதனால் அந்த யமனை விடுதலை செய்தார்கள் என்றார்கள். இடப்பக்கமாக சென்ற சேனையை காட்டி, தலைவா, இவர்கள் வேதாளத்தின் கையை போன்ற கையை உடையவர்கள், இவர்கள் வசிப்பதற்கு பூலோகத்தில் இடம் போதாது என்பதனால்
பிரம்மதேவன் இவர்களை பாதாள உலகத்தில் வாழுமாறு கூறினான். அதன்படியே இவர்கள் பாதாள உலகத்தில் வசித்து வருகிறார்கள். இப்போது உன்னிடத்திலே கொண்ட அன்பினால் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று கூறினான். வலது பக்கமாக சென்ற சேனையை காட்டி, இவர்கள் நிருதி என்னும் திக்கு பாலகியின் குலத்தில் பிறந்த புத்திரராவார்கள். உன் குலத்துக்கு சமமானவர்கள். தேவர்களுக்கு பருதி என சொல்லத்தக்க பண்பை உடையவர்கள். அறக்கருள் மேம்பட்டவர்கள். குடிப்பதற்கு ரத்தம் இல்லாது போனால் இவர்கள் 7 கடல்களையுமே குடித்து விடுவார்கள். மற்றொரு சேனையை காட்டி, தன்னை அணைத்த விரும்பத்தக்க பன்றியை அன்பினால் பூமாதேவி பார்த்த காரணத்தினாலே முன்பு பெறப்பட்ட பசும் பொன்னால் செய்த கழலினை உடையவர்கள் இவர்கள். இந்திரனை வென்று தமது யானைகளை அவன் நாட்டின் எல்லையில் நிறுத்தி வைத்தவர்கள் என்றான். முன்னே சென்ற சேனையை காட்டி, இச்சேனையில் வருபவர்கள் பாவம் தோன்றிய காலத்திலே தோன்றிய படையவர்கள். தீபம் எரிகின்ற 2 குகைகளைப் போன்ற கண்களை உடையவர்கள். கோபம் உண்டானால் தாயையும் உயிருண்ணக்கூடிய கொடியவர்கள் என்றான். பின்னே சென்ற சேனையை காட்டி, இவர்கள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர்கள் என்றார்கள். மேலும் அத்தூதுவர்கள் ராவணனிடம், ஐயனே, இச்சேனைகளில் உள்ளவர்கள் இவ்வளவு பேர்கள் என்று கூறுவதற்கு முடியாதவர்கள். இவர்கள் இன்னின்னார் என்று கூறுவதற்கும் முடியாதவர்கள். இவர்களை பற்றி நினைக்கவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 1000 யுகங்கள் சொன்னாலும் இவர்களுடைய வஞ்சனைகளை பற்றியும், பெற்றுள்ள வரங்களை பற்றியும், செய்துள்ள தவங்களையும் பற்றியும் கூறி முடிக்க முடியாது. இவர்களில் ஒருவனே சென்று அனுமனையும் ராமலட்சுமணரையும் ஒரு கையை கொண்டு அடித்து விட்டு வருவான். இவர்களை பற்றி இன்னமும் சொல்ல வேண்டுமோ என்று கூறினார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.